வெல்கம் டு ஸ்பேர்ஸ் மார்க்கெட். ஐ எம் தமிழன் அருண்குமார். லேட்டஸ்டா நான் ஒரு சிஎன்ஜி வச்ச டாடா எஸ் வாங்கினேன். ஆனா அதுல எதுவும் ப்ராப்ளம்னா சரியா சர்வீஸ் பண்றதுக்கு இப்போதைக்கு சென்னையில ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்க. லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் லைட் இண்டிகேஷன் என்னுடைய டாடா எஸ்ல காண்பித்தது. அது என்னன்னா என்ஜின் செக் லைட் எரிஞ்சது. நான் உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மெக்கானிக் கிட்ட கேட்டேன். அவர் லைட் எரிஞ்சதுன்னா நீங்க கம்பெனில தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஃபர்ஸ்ட் நம்ம பழைய டாடா ஏஸ்லாம் நார்மலா செக் பண்ண வேண்டிய விஷயம் ரேடியேட்டர்ல தண்ணி இருக்கான்னு பார்க்கறது, என்ஜினுக்கு தண்ணி சப்ளை கரெக்டா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். ரெண்டாவது என்ஜின் ஆயில் எவ்வளவு இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும். மூணாவது நம்ம செக் பண்ண வேண்டியது என்ஜின் பெல்ட் எல்லாமே கரெக்டா இருக்கா, மாட்டி இருக்கா, அதுல எதுவும் கேலண்டர் இருக்கா அப்படின்றது நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். நான் பார்த்ததுல இந்த மூன்றுமே கரெக்டா இருந்துச்சு. எல்லாமே கரெக்டா தான் ஒர்க் பண்ணுச்சு. அப்புறம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் வண்டியை நல்லா ரன் பண்ணிட்டு ஓட்டாம ஐடிங்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபேன் ஆன் ஆகுதா அப்படின்றத பார்த்தேன். ஆனா வச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரே ப்ராப்ளம் இந்த லைட் எரியறது தான். ஏன் எரியுதுன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னுடைய மெக்கானிக் ஒரு இடம் சொன்னாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த லைட் ஏன் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போனேன். அவங்க என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு BS6 பொலிரோ பிக்கப்ல என்ன சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மெக்கானிக் என்ன செய்யறாருன்னு பார்த்தேன். அவர் ஜஸ்ட் அவங்களுடைய அந்த சிஸ்டம் கீபோர்ட்ல பார்த்து ப்ராப்ளம் ரெட்டிஃபை பண்ணிட்டு இருந்தாரு. சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யூடியூப்ல முன்னாடி யாரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதான். செக் பண்ணப்போ இந்த மாதிரி லைட் எரியுது அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது இந்த மாதிரி ஒயரிங்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி தானே, நம்ம சொந்த வண்டி நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கீழே விழுந்துட்டு மெயின் இந்த PCO மாடல் அந்த போர்டுல கனெக்ஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன். கரெக்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 2 ஒயர் நம்ம கியர் பாக்ஸுக்கு பின்னாடி போகுது. அந்த ஒயர் லைட்டா மேல இருக்குதே தவிர நல்லா ஃபிட்டாவா இருந்துச்சு. ஜஸ்ட் கையால தான் தொட்டேன், அது கீழே விழுந்துருச்சு. அதனால தான் லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதை போய் மெக்கானிக் கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி 2 ஒயர் அதுல மாட்டாம இருக்கு அப்படின்னு சொன்னேன். பார்த்தாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது என்னன்னா அந்த ஒயர் லைன்ல நாய் கடிச்சு அந்த ஒயரை ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணிருச்சு. அதுதான் மேக்ஸிமம் அது இழுத்து தான் அது கலட்டி இருக்கணும். உடனே மெக்கானிக்கர் ஓகே நான் இந்த ஒயரை திருப்பி நான் உங்களுக்கு மாட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயரை திருப்பி ரீஃபீட் பண்ணி மாட்டிட்டாங்க. ஆனா எனக்கு திருப்பியும் அந்த லைட் இண்டிகேஷன் காமிச்சது. பட் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் லைட் இண்டிகேஷன் காட்டுது அப்படின்னா இப்போ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனா எனி ப்ராப்ளம் என்ஜின் வரும்போது எதனால இந்த லைட் எரியுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே லைட் எரியுது, நம்ம பாட்டுக்கு வண்டி ஓட்டலான்னு ஓட்டவே ஓட்டாதீங்க. அந்த லைட்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க சிஸ்டம்ல போட்டு தான் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அதுக்கு தனியாக நான் பே பண்ணி நீங்க ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா முக்கிய காரணம் என்னன்னா வருது அப்படின்னா ஆல்ரெடி லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த ப்ராப்ளம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆல்ரெடி லைட் எரிஞ்சிட்டு தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். பட் அது ஒரு ப்ராப்ளமா தான் வரும். அதனால எப்பவுமே லைட் எரியுது அப்படின்னா அதை ஆஃப் பண்றது பெட்டர். சில வண்டியில லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, நாங்க வாங்கினதுல இருந்து எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப தப்பு. இப்போ ஏன் வண்டியில எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. அந்த ஒயரை அங்க ரீஃபிட்டிங் பண்ணதுக்கும் அந்த சிஸ்டம் போட்டு பார்த்ததுக்கும் டோட்டலா ஒரு 750 ரூபாய் வாங்கினாங்க. தட்ஸ் ஆல், ப்ராப்ளம் இஸ் ஓவர். இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம வண்டி நம்ம தாராளமா நம்ம செக் பண்ணலாம். நம்ம பயம் அதை வச்சு நம்ம செக் பண்ணாம விட்டுறோம் அப்படின்னா நம்மள மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆல் கொடுங்க. இது மாதிரி பயனுள்ள என்னால் முடிந்த செய்தியை நான் சொல்றேன். பை, தேங்க்யூ.